ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்பாடா, ஒரு 3 மணி நேரம் செம ப்ரேயர்ப்பா, நல்லா அபிஷேகத்தில் நிறைஞ்சி. சரி, இப்போ டைம் என்ன? சாயங்காலம் 6 மணி. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா, உடனே சர்ச்சுக்கு போய் பாய் விரித்து சேர் போட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். இன்னைக்கு போகிற வேலையில் 100x ஆசீர்வாதம் இருக்குது. இது வேற இடுப்புல நிக்க மாட்டேங்கி. டேய் மாமே, நண்பா பென்னி, சோ எப்பரா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? மச்சான் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பென்னி, ஓ சாரி. ஏன்டா உன் வாய் இப்படி நாருது? நாருதா? இடுப்புல நிக்குதா பாருங்களேன். நாருதா? இரு, ஒரு சென்டர் ஃப்ரேஸ் வாயில போட்டு. நல்ல ஸ்மெல் அடிக்கா? பரவாயில்ல, மச் பெட்டர். சரி, நீ எங்கே போகிற? நான் எங்கே போகிறேன், என் வாழ்க்கையில் எங்கே போகிறேன்னு கேட்டேன். என்ன சொல்ல, நானே வீட்டில் ஒரு சண்டையை போட்டு போட்டுட்டு என் பொண்டாட்டி சோறு தர மாட்டேன்ட்டா. சரி, சோறு தர மாட்டேன்றாலே சரி வயிறு பசிக்கேண்டு அப்படியே எம்மா பாட்டில் முக்கியம், பாட்டிலில் போய் அப்படி பசங்க இங்கே இருக்காங்க, போய் 2 அட்டியை போட்டுட்டு நல்லா குஜால் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போய் அதில் ஒரு ரகலையை போடலான்னு இருக்கேன். எது ரகலையா? ஆமாடா, சகலை ரகலை தான். சரி, முன்னாடி என்னது இது? அது ஃபங்கா? ஆமாம், எனக்கும் விடணும்னு ஆசை தான். வேண்டாம். வேணாமா? நல்லா இருக்காது உனக்கு. சரி, அப்புறம் என்ன, நீ எங்கே வண்டியை கிளப்பிட்டு எங்கேயோ போகிற? நான் எங்கப்பா போவேன், ஆலயம் தவிர. சர்ச்சுக்கு வா பெண்ணி, இப்படி இருக்காத நீ. ஆனால் சர்ச்சுக்கு வந்து டெய்லி சண்டேக்கு முந்தின நாள் வந்து பாய் விரித்து சேர் போட்டு ஆசீர்வாதம் கிடைக்கும்டா. சர்ச்சு நீ ஒருத்தன் வந்துட்டான். என்ன சொன்னேன்? சர்ச்சு தானே. போன வாட்டி சோறு போடுமா நான் கரெக்டாக வந்தேனா இல்லையா? நீ சோறு போட்டால் மட்டும்தான்டா சர்ச்சுக்கு வர. அடுத்த வாட்டி எப்போ போடுவாங்கன்னு சொல்லி கரெக்டாக டைமிங்கு வந்துடுவேன். ஓகே, நீ கரெக்டாக வா, தப்பாவா? என் கூட இப்போ சர்ச்சுக்கு வா, ஆசீர்வாதம் பெற்றுக்கோம். எனக்காச்சும் 100x தான், உனக்கு 200xல கிடைக்கும். எனக்கு 200xலாம் வேண்டாம், எனக்கு அங்கே 180 ml காத்துக்கிட்டு இருக்கு. நான் போயிட்டு வரேன். உனக்கு சர்ச்சுக்கு டைம் ஆச்சு, மணி அடிச்சிட்டாங்க. போ, கிளம்பு, ஓடு போ. தம்பி, அண்ணா अरे हे प्रभु ये क्या हुआ? अने 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 फंक फंक फंकी ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? பாட்டிலிங்க சு அவன் தள்ளி போ, தள்ளுப்பா. அப்பா ப்ரோ, வாட் ஹேப்பன்? வாட்ஸ் த ப்ராப்ளம்? சர்ச் இங்க வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. சர்ச்சா? ஏசப்பா பயலுக பரிசுத்தமா. ஆமென். அப்பா சரி, இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இங்க சர்ச்சுக்கு உள்ள தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. ப்ரோ நீங்க உங்க வேலையை பாருங்க ப்ரோ. அப்பா அண்ணா 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 ஏ சர்ச்சுண்ணே அண்ணா வேணாண்ணே. தம்பி நீ யாருப்பா? அண்ணா 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 உனக்கு என்னப்பா பிரச்சனை? என் பாட்டிலு எடா உன்னை சும்மா விட மாட்டோமா? வாங்கல எந்தி ஓ ஐயோ, என்னை எப்படிடா தள்ளி விடுவான் அவன்? அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. என்னப்பா சத்தமே காணும்? 200 கொடுத்துட்டா சிரிங்கப்பா. தம்பி கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்க உனக்கு முத்தம் கொடுப்பேன். கீழே இறங்கி. ஆரம்பிக்குமா? பேசலாம்.
தமிழ் வளர்த்த கை தட்டு அப்பா தகைச்சால் சான்றோர்களுக்கு போதும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப என்ன பேசுறேன்னு தெரியல. என்னோட அட்மின் ஒசாமா பேச. என்ன நான் மாட்டி விடுறேன்? ஆனால் நீ தானே 3 பாயிண்ட் சொல்லணும். சரி. எங்களை நம்பி வந்திருக்கும் மக்களே, உங்களை நான் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா சும்மா போன வருஷம் எங்கள் ஆட்சியில் நாங்கள் வந்து பிச்சைக்காரங்களுக்கு ஏசி ப்ளஸ் படுக்கை வசதியோட பிச்சை எடுக்க ஏற்பாடுகள் செஞ்சோம். சரி. QR வச்சோம். சரி. அண்ணா வேற ஏதாவது? அப்புறமா நம்ம சமாதானபுரத்தில் கட்டியிருக்கிற ஜூக்கு விலங்குகளுக்கு வெப்பம் அதிகமானதுனால எல்லா விலங்குகளுக்கும் ஏசி செட்டப் பண்ணியிருக்கோம். கிழிச்சிங்க. அண்ணா வேற ஏதாவது? ஹெலிகாப்டர். அப்புறமா நம்ம ஆட்சியில் விவசாயத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணி பாய்ச்சுறோம். இவரே குளிக்க மாட்டார், இவர் ஹெலிகாப்டரில் தண்ணி வைக்காராம். எவனாங்க பேசின மாதிரி இருந்துச்சா? சரி. இதை தவிர வேற உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. எனக்கும் அண்ணனுக்கும் கால் ரொம்ப வலிக்கு. கால் ரொம்ப வலிக்கு. நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்ப்போம். மாப்பிள்ள அங்கே இல்லை இங்கே பின்னாடி பாருங்க. வா என்னாச்சு? மாநாடு நடத்துறாங்களா? மாநாடு எப்பா போட்டு ரவன் அறுக்க. நானே ஸ்டேபிளா இல்லை, நீ இங்கே வந்து நில்லு ஒரு நிமிஷம். இங்கே வா. என்னை ஒருத்தன் அடிச்சிட்டான்டா. சரி. அடிச்சானா? அடிச்சு வீசிட்டான்டா. என் பாட்டில் அந்த பக்கம், என் பம் இந்த பக்கம்டா. என்னடா நான் செய்ய? என்னடா சொல்ற? மாப்பிள்ள நீ ஏன் மேலே ஏறாடா. நீ கொஞ்சம் சும்மா இரு. தலைவரை பார்க்க விடு. எனக்கு ப்ரெஷர் ஆகுது. ஸோ எனக்கு இங்கே பின்னாடி வலிக்கிச்சு. கொஞ்சம் சும்மா மண்டை கிருக்கிறன்னு ஆகுது. என்ன பண்ண? உங்களுக்கு ஒன்றும் தெரியலப்பாங்க, உங்கள்கிட்ட போய் கேட்ட பாருங்க. அப்பா ஏடா தலைவரை பார்க்க கூட்டு போப்பா. தலைவர் அவர் பிஸியாலாம் இருப்பாரு. சரி இரு, நான் என் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறேன். வா போ. ஆமாம் இன்ஃப்ளூயன்ஸு. தலைவா அங்க யாரு? வாங்க ஐயா. வா ஐயா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு. நான் சொல்றேன். எனக்கு தான் ப்ரெஷர் கூட இருக்கு. சொல்லடா. சொல்ல எனக்கு தெரியல, மறந்துட்டீங்க. சொல்லு. ஐயா ப்ளீஸ். ஐயா ப்ளீஸ். தம்பி பின்னாடி. ஐயா அதாவது நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு இருந்தேன் ஐயா. குடிச்சு படுத்து கிடந்தேன்யா. ஒருத்தன் வந்தான், பாட்டில போடுங்கண்ணா. என்ன இங்கேருந்து அங்கே வீசிட்டான். நான் என்ன செய்ய? இங்கே வலிக்கு பாருங்க. என் நண்பனை அடிச்சிட்டாங்க பாருங்க. வலிக்கு உனக்கு. நீ ஜாண்டா தட்டுறாங்க. தம்பி ஒரு நிமிஷம். சரி சொல்கிறேன், கேட்டேன். தம்பி நெட்டையா இருக்க அப்படின்னு பார்த்தேன். இப்போதான் மூஞ்ச பார்த்த பிறகு தெரியுது. எங்கள் கட்சி கொடுக்க வேண்டிய 50,000 ரூபா எங்கப்பா? பிடிச்சிட்டான பாயிண்ட். அச்சோ மாட்டிக்கிட்டேனே. உன்னைய நம்பி வந்தது ஏன் தப்புடா. சரி பார்த்துக்கலாம். கேஷுவல் தான். என்ன தப்பாப்ப? சொல்லு ஐயா. அது மறந்துட்டா. சரி என்ன பண்ணணும்? ஐயா ப்ளீஸ். ஐயா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஐயா. சீரியஸ்னஸ். சரி தம்பி நீ நில்லுப்பா. சரி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தியே, யாரை கொலை பண்ணணும்? ஐயா அந்த ஒரு பையன் எப்பவும் பைபிளோடே இருப்பான். சர்ச்சுக்கு சேவை செய்ய போகிறேன், ஆசீர்வாதம் கிடைக்கும்ட்டு இடப்பான்னு தெரியுமா? ஓ அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாநாடை கெடுத்த பையன் தானா? எனக்கு ஞாபகம் கேட்ட மாதிரி இருக்க. நீ ஏன் முழிக்க? அமைதியாக ஒன்றும் இல்லை, நீ கேரியும். சரி தம்பி, எனக்கு வந்து இப்போ டைம் இல்லை. நீ வேற கொலை பண்ணணும்னு சொல்லிட்ட. காலும் எங்களுக்கு வலிக்கு. சரி ப்ளீஸ் தம்பிங்க பாருப்பா, அவன் எனக்கு 50,000 ரூபாவை 2 வருஷத்துல செட்டில் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நீனே அந்த பையனை போய் கொலை பண்ணிட்டு வந்துரு. இல்லை புரியல. கொலையா? எனக்காண்டி பண்ண மாட்டியா? மாமா நடந்து கொலைகளை பேசுறான் மாப்பிள்ள. நீ தான் வெட்டு 1 துண்டு 2 ப்ளீஸ். தம்பி இங்க பாருப்பா, ஒன்று பணத்தை சேர்த்து கட்டு, இல்லாட்ட அவனை போய் வெட்டு. டைலாக் வேற. இப்போ ஐயோ என்ன பண்ண? இவன் நண்பன், இவன் காசு கட்டுங்க. சரி அப்போ நான் வெட்டிடுறேன் போட்டுறேன். சரி போட்டு தாக்கிடுறேன், முடிச்சிடுறேன். சரி போதும்பா. சரி சரி வேலையை முடிச்சுட்டு வந்துடு. பார்ப்போம். இப்போ நம்ம நாள் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது நாள் கிளாஸில் ஃபஸ்ட்டு வித்தையை உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். வித்தை நான் பண்ணுறதை பார்த்து கற்றுக்கங்க. என்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து கோடிக்கணக்கான பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே வந்து ஃபீஸ் கட்டி சேர்ந்துருக்கீங்க. புரியுதா? நல்லா கற்றுட்டு தான் வெளியே போகணும்.
பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட் வித்தை. தம்பி நான் உழும் போது நீங்கள் உழக்கூடாது. நான் கால் தட்டி விழுந்துட்டேன்பா, அதுக்கு நீங்களாம் உழலாமா? தப்பு. கரெக்டாக கற்றுக்கங்க சரியா? நெக்ஸ்ட் வித்தை சரியா? இதெல்லாம் தற்காப்புக்கு ரொம்ப முக்கியமானது. லொஜக் மொச்சக் பச்சக், லொச்சக் மொச்சக் பச்சக், லொச்சக் மொச்சக் பச்சக், லொச்சக் மொச்சக் பச்சக். அடி தாங்கணும்டா. எதுக்கு ஓடுறீங்க? சேஜ் விட்டு இல்லையா? உள்ளவா, ரவுண்டுக்குள்ள வா. நியூ அட்மிஷன் ஐயா, நீங்கள் தான் பெரிய இந்த ஏதோ பேர் என்னது கராத்தே மாஸ்டர் ஆச்சாமே, ஊரில் கேள்விப்பட்டேன். வணக்கம். மங்கித்தா இங்கிஸ்தா இங்கிஸ்தா பாயஸ்தா. ஏய் யாரா இவன் இங்கிலீஷ் தான் பாயாஸ் தான் சிக்கன் பாஸ்தான்னு தமிழில் பேசியா? அதாவது தம்பி சரி, ஆளு பார்க்க ஃபிட்டாக தான் இருக்க. பைசப்ஸை தொடாத. சரி நான் எதுக்கு வந்தேன்னு முதல்ல கேட்டியா? சரி எதுக்கு வந்து? ஐயா கேட்டிங்களா ஐயா? சரி சரி மரியாதை கொடு வச்சு. எனக்கு ஒருத்தனை போடணும். பார்த்தல பிளாக் பெல்ட். டே எனக்கு முதல்ல போடணும். யோ போடணும்யா. சரி சரி போடலாம்டா, மெதுவா இருடா. நான் கத்து தரேன் உனக்கு, வித்தையை கத்தான் வெளியே அனுப்புறேன். என் 2 ஸ்டூடெண்ட்ஸு அவனுக்கு கூட சேர்ந்து உன்னை கத்து வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டேய் ஸ்டூடெண்ட்ஸ் உன்னோட நிறைய வித்தையை கற்று வச்சிருக்கானுங்க. ஷோ பாரு உனக்கு இடுப்புல வேட்டியே நிக்கல. அது கிட்ட சொல்லி தரீங்களா? சரி சேர்ந்துக்கிறேன் கிளாஸ். டேமேஜ் பண்ணக்கூடாது சரியா? சரி தள்ளி நின்பா, அடிக்கடி பண்ற போதே. சரி ஃபர்ஸ்ட் வித்தை, அதாவது தள்ளி போங்க, அவன் மேலே பட்டுரும். சரி முதல் நாள் கிளாஸ்க்கு வந்துட்டேன். ம் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும்னு கொஞ்சம் ஃபஸ்ட் சொல்லி தரப்பா. ஓகே ரெடி. முதல்ல கையை எப்படி வச்சுக்கணும், கையை எப்படி வச்சுக்கப்பா ஃபஸ்ட்டு வச்சு வச்சுக்க. கொஞ்சம் கால் லெக்கு கீழே வரணும். அப்படியே திரும்பி ஓடிடணும் ஸ்டேஜ் விட்டு. யோ இவர் சொல்லி விடுவ சொன்னா ஓடுங்க. வாயா, தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? டேய் நான் ஃபஸ்ட்டு உனக்கு எப்படி நம்மளை காப்பாற்றணும், ஓடினா தான்டா காப்பாற்ற முடியும். அங்கே இருந்தாலும் செத்துடலாம் அடிபட்டு. சரி அதுவும் காப்பாற்றுறது தானே இல்லையா? காப்பாற்ற கிடையாது. நீங்கள் ஒழுங்காக சொல்லி தரோம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும், அப்படியே திரும்பணும், திரும்பணும், ஓடணும், குத்தணும். தெமுக்கு தெரியுமா தெரியாதா? சரிடா மாஸ்டருக்கு மரியாதை கொடு. கேட்டிட்டான் வந்துடியா பிளாக் பெல்ட்னு. நான் போட்டு ஐயோ போடலை சாரி, அதான் வந்து விழுது. அதை வேணா கட்டி தரேன், நான் கெட்டிக்கிறேன். இங்கே டேய் இப்போ இது அவுத்தனம் பிரிஞ்சிரும்டா. பிரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிடும். உனக்கு தெரியல, உனக்கு தெரியல. இவர் வேலைக்கு ஆக மாட்டாரியா? தூர போய் சொல்லுங்க. சரி சரி வா வா நெல்லு. எனக்கு சொல்லி தர முடியுமா தெரியாது? ஒருத்தனை போடணும்னு சொல்லிட்டேன். போடணும். ஆமாம் போட்டுரும் போடும். இதில் என்னமோ இருக்கு பாரு. இது மாதிரி வித்தையா? என் மூஞ்ச உடச்சிட்டான். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வித்தடா. யங்ஸ்டர்ஸ் வித்தை. அப்ப இது என்னது? டேய் என் வித்தை எனக்கு புல் தடிக்க பயில்வானா இருக்கிறாரு. ஊதுனா உளுந்துருவாரு போல. இங்க வேறு வந்துட்டான். எனக்கு இப்படியா 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 இல்லை இப்படியா? வேட்டியை கட்டுறா ஃபஸ்ட்டு, அப்புறம் எங்க தெரியும். சொல்லு. சரி பொருளை எடுத்து போடு, அவ்வளோதான். பொருள் எடுத்து போடணும். பொருள் எடுத்து போடணும். பொருள் 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 காணும். பயந்துடாதீங்க, பொருள் கொஞ்சம் பெருசா இருக்கும். எடுத்தேன். பொருளை எடு, போடு. சோ எப்படி மாசா இருக்கா? உமர்ட்ட போய் கத்து நானே போய் போட்டுக்கிறேன். போயா பிள்ளைங்க உட்காருங்க. பிள்ளைங்க உட்காரு. இது ஸ்கிரிப்ட்லே கிடையாது. சில்ட்ரனை உட்கார வைங்கப்பா. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உள்ள. சப்பா ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. சரி
இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட வேண்டிதான். முதல்ல யார் இருக்கா? சரி, பார்க்குக்கு வந்தா பார்த்தோனே காதல் ஜோடியா? அக்கா 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 கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்க்கா. அண்ணா கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருண்ணே. அண்ணா அண்ணா கர்த்தர்ண்ணே, அண்ணா நேசிக்கிறாருண்ணே. என்னப்பா இந்த உலகத்துல யாருமே சொன்னா நம்ப தம்பி மாட்டீங்க. இங்க வாப்பா. அண்ணா அண்ணா நீங்களா? தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. அன்னைக்கு ஏதோ நடந்துட்டேன் அண்ணா, மன்னிச்சுங்க. தம்பி நான் மனம் திரும்பிட்டேன்ப்பா. மனம் திரும்பிட்டீங்களா? தம்பி அன்னைக்கு நீ வந்து என் பாட்டில தூக்கி அப்படியே சேர்த்து என்னையும் தூக்கி வீசின தெரியுமா? ஆமாண்ணே. நான் மனம் திரும்பிட்டேன்டா. நான் வந்து இனி குடி பழக்கம் எல்லா பழக்கத்தையும் நிப்பாட்டிட்டேன். நான் வந்து ஆமா, நான் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்குறதா இருந்தேன். அதுக்கு பதிலா அந்த சட்டை உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன்டா. எனக்காண்டியா? ஆமாடா. அண்ணா இதெல்லாம் எதுக்குண்ணே எனக்காண்டி? டேய் கஷ்டப்பட்டு வாங்கினடா. இதை போடேன் ஒரு நிமிஷம். சட்டை போட தெரியுமா? நீ அமைதியா இரு. இப்படி பண்ற ஜூஸ் அமைதியா இரு. அக்கா முக்காடு விழுந்துட்டுக்கா. தம்பி பார்க்க சூப்பரா இருப்பா. அண்ணா நன்றிண்ணே. சரிப்பா. அண்ணா எங்கண்ணா போறீங்க? ஏப்பா ஏப்பா எனக்கு ஒரு வேலைப்பா. மாப்பிள அந்த கிரே கலர் ஹூட்டி போட்டிருக்கான், அவனை தான் வெட்டணும். டப்புன்னு போய் வெட்டிட்டு வந்துரு. என்ன சட்டுப்புட்டுன்னு சொல்லுது? சரி, அடுத்து யார்கிட்ட சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? யார்கிட்ட என்ன சொல்லலாம்? திரும்படா. ஐயோ போலேன்ட்டு. ஆமா போட்டாச்சு. காப்பாத்துக்கண்ணே. பென்னி பென்னியா? பென்னி நண்பா. பென்னி ஐயோ தெரியாம ஒன்னேடா போட்டேன். யாரா நீ? வாடா நண்பா, வாடா ஸ்டேஷனுக்கு வாடா. ஸ்டேஷனுக்கு வாடா. இப்போ நம்மளோட பென்னி பார்த்தீங்கன்னா ஆண்டனியை வெட்டி துண்டு துண்டாக வெட்டிட்டாப்புல. ஆனால் அந்த வெட்டு வந்து அவன் முதுகில் பட்டனால நம்ம ஆண்டனி இன்னும் சாவலை. ஆனால் பென்னி 15 வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்கான். இப்போ அவன் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்திருக்கான். முதல்ல சர்ச்சுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குன்னு பார்ப்போம். தம்பி டேய் பயப்படத்தாடா. நான் கொலை பண்ணிட்டோன்னு 15 வருஷத்துல உலகம் மாறி இருக்கு. இயேசுவே சர்ச்சுக்கு வரணும்னு எத்தனையோ வாட்டி சொன்னான். ஐயோ இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான். ஐயோ யாரு? நம்ம நண்பன் பென்னி மாதிரியே இருக்கு. ஏசாப்பா இவன் சர்ச்சுக்கு சோறு போட்டா தானே வருவான். என்ன இன்னைக்கு வந்திருக்கான்? மன்னிச்சிருங்க. உயிரோட தானே இருக்கேன் நானு. நண்பா பென்னி, நண்பா இன்னைக்கு சர்ச்சில் சோறு எதுவும் போடுறாங்க? பேயா? நான் மனுஷன் தான்டா. கண்ணு தெரிய மாட்டேங்க. என்ன அன்னைக்கே பாஸ்டர் சொன்னார் சர்ச்சில் ஏதோ அஸ்தாவி இருக்குன்னு. அது இவனா தான் இருக்கும்னு நினைச்சேன். நீ சாப்பிட வரும்போதே நினைச்சோம்ல சர்ச்சுக்கு. இயேசுவே நான் பார்க்கறது உண்மைதானா? ஆண்டனி நான் தான்டா. நீ எப்படி அன்னைக்கு உன்னை வெட்டி? ஐயோ நண்பா வா இந்தி. டேய் என்ன டேய் நான் உனக்கு அன்னைக்கு நண்பா என்னதான் தெரியாமடி நான் ஐயோ 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 மனுஷன். சரி 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 நண்பா 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 இங்கே பாரு. தெரியாம பண்ணடா. என்னதான் நீ என்னை குத்தி கொலை பண்ண நினைச்சாலும் ஆனால் இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டதை பத்தியா? அதனால கர்த்தர் உன்னை மன்னிப்பாடுறா, கட்டாயம் மன்னிப்பாடுறா. உண்மையில மன்னிப்பாரு. என்னதான் நீ நானும் தெரியாம என்னை வந்து நீ குத்துனாலுமே ஆனால் நீ அடுத்த நிமிஷம் வந்து ஊழியம் பார்க்குற பத்தியா எனக்காக. அதனால கர்த்தர் உன்னை மன்னிப்பாடுறா. கண்டிப்பா மன்னிச்சிருவார்ல? கண்டிப்பா மன்னிப்பாடுறா. நீ டெய்லி ப்ரேயர் பண்ணி ஜெபிச்சு அவர் நல்லா துதி, கண்டிப்பா மன்னிப்பார் உன்னை.
இந்த பாவம்னு இல்லை, எல்லா பாவத்துக்குமே ஒரு மன்னிப்பு உண்டு. சரியா? வா 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். ஓகேடா. ஓகே, எல்லோரும் இவ்வளோ நேரம் ஸ்கிட் பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணது தான். ஒரு சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் இங்கே எல்லாம் இருக்க எல்லோரும் குட்டி பசங்க, யாரும் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு உறுத்தும் தெரியுமா? அதை ஏசப்பா மன்னிப்பாரா மாட்டாரான்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை மன்னிப்பார். இதுதான் நாங்கள் தெரிவிக்க வச்ச கான்செப்ட். தேங்க்யூ. நல்ல ஜோராக கை தட்டலாமா? நல்ல ஜோக்காக இருந்தாலும் கடைசியில் ஏசப்பா அவங்க சந்திக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செய்தாங்க. தேங்க்யூ. சரி, தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். உங்களுடைய இன்வால்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன். உப்பு என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? உங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலையே. ஐயோ இல்லை, என் பேரு எல்லாரும் என்ன உப்பு உபாசமணின்னு சொல்லுவாங்க. உப்பு வந்து எல்லா குழம்புக்குள்ளும் உப்பு போட்டால் தான் சுவையாக இருக்கும். அதனால என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உப்பு உப்புன்னு கூப்பிடுவாங்க. ஐயோ என் பேர் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நான் நரகத்துக்கா போகணும். ஐயோ ஐயோ எரிகிறதே எரிகிறதே. வா வா வா, நரக சட்டியில் இங்கே உப்பே இல்லை. உனக்கு இங்கே நல்ல ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்கே வா, இங்கே வா. இந்த சவுண்ட் வந்து இவங்க வர நல்லக்கண்ணு. நான் எத்தனை பேருக்கு பென்னு வாங்கி கொடுத்துருக்கேன், கிளாஸ்ல பென்சில் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அப்ப என் பேர் கண்டிப்பா இருக்கும். நான் தான் பரலோகத்துக்கு போவேன் பாரு, என் பேர் இருக்கும் பாரு. போய் போய் ஏசுப்பா, எல்லாமே போய். இவங்க பேர் தான் நல்லக்கண்ணு. யாருக்குமே உதவி பண்றேன்னா மத்தவங்க கிட்ட திருடி தான் பென்சில் பேனா கொடுப்பாங்க. நல்லக்கண்ணா நல்லக்கண்ணா இவரெல்லாம் பரலோகத்துல விட்டனா அவ்வளவுதான் ஏசப்பா, விட்டுறாதீங்க. ஐயோ என் பேர் இல்லையா, என் பேர் இல்லையா? என்னடா ஏன்டா ரொம்ப டல்லா வரேன்? நான் உதவி செஞ்சேன், என் பேர்லாம் வராதான். ஜோம் பண்றவங்க பேர் தான் இருக்குமா அங்க? அப்போ என் பேர் ஜெவமணி, நானும் நல்ல ஜெவம் பண்ணுவேன். வாங்க 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 வாங்க. நொல்லக்கண்ணே நொல்லக்கண்ணே, நரகம் ரெடியா இருக்குது. இப்ப பாருங்க என் பேர் இருக்கும். பயப்படாதீங்க பயப்படாதீங்க, இது எப்போது நடக்கிறது தான். அவ்வளவுதானா? ஏஞ்சல் ஏஞ்சல், என் பேரு ஜெபமணி, நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன். பாருங்க என் பேர் இருக்கானே. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படலையே. ஐயோ என் பேர் இல்லையா? அப்ப என் ஃப்ரெண்டு பேரு எஸ்தர் மீனா இருக்கான்னு பாருங்க. அவங்க பேர் இல்லையே. ஐ ஜாலி, என் ஃப்ரெண்டு எஸ்தர் மீனா பேர் இல்லையா? ஜாலி ஜாலி. ஐ வாங்க வாங்க வாங்க. இவங்க பேரு ஜெபமணியா? எப்படிங்க இருக்கும்? சர்ச்சுக்குள்ள வந்தா அந்நிய பாஷையா பேசுவாங்களாம், வெளியே போனா கிளாஸுக்குள்ள, அதுவும் முக்கியமா ஸ்கூல்ல இருந்தா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசி சண்டை போடுவாங்களாம். எப்படிங்க இவங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்கும்? ஐ ஜாலி, என் ஃப்ரெண்டு பேரு இல்லையா? நான் அங்க போய் அவளை உண்டாலன்னு பாத்துக்கிட்டேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து போகலாம். ஆசையா இருக்கு. என் பேரு வந்து கிரேசி. நான் எனக்கு பரலோகம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏசப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நானும் என் பேர் இருக்கான்னு பார்க்குறேன். என் பேர் கிரேசி. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஓ கிரேஸா, இவங்க தானா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிரேஸ், நீ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க தகுதியானவள். ஏன்னா உண்மையா உத்தமமா ஏசப்பாக்காக ஊழியம் செஞ்ச விபிஎஸ்ல எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் ஏசப்பா பத்தி சொல்லியிருக்க. நீ பரலோகத்துல சந்தோஷமா பிரவேசிக்கலாம். வாங்க. என் பேர் பிளஸ்ஸி. என் பேர் இது இருக்கா ஜீவ புத்தகத்துல? உங்க பேர் இதுல எழுதப்படலையே. உங்க பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஏஞ்சல் ஏஞ்சல், என் பேர் இருக்கா? என் பேர் மாலா. உங்க பேர் இதுல எழுதப்படலையே. ஏன் எழுதப்படல? மாலா, உங்க பேர் எப்படிமா எழுதப்பட்டிருக்கும்? நீங்க ரட்சிப்பு சந்தோஷத்தை அனுபவிக்கலையம்மா, மனம் திரும்பலையம்மா? எனக்கு யாருமே சொல்லலையே. பிளஸ்ஸி, நீ இங்கே நிற்கிறியா? நான் உன் கூட தானே இருந்தேன். எத்தனை நாள் உன் கூட உட்காந்து பாடம் படிக்கும் போதெல்லாம் நிறைய டைம் ஃப்ரீ டைம்ல சும்மா தானே கதை பேசிட்டு இருந்தோம். நீ ஏசப்பா பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. என்னை இப்ப நரகத்தை கூட்டு போறேன்னு சொல்றாங்களே. எனக்கு நரகத்தை பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஏசப்பா தான் வேணும், எனக்கு பரலோகம் தான் வேணும், எனக்கு ஏசப்பா தான் வேணும். வேண்டாம், என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு.
ஐயோ, நான் கண்டது சொப்பனமா? அப்போ பரலோகம்னு ஒன்று இருக்கா, நரகம்னு ஒன்று இருக்கா? நான் விபிஎஸ்ல நிறைய விஷயத்த கற்றுக்கொண்டே வரேன். அதை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லணும். இதை கண்டிப்பாக சொல்லணும், பரலோகத்தை இருக்கிற விஷயத்த. அம்மாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஏற்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அன்புள்ள தம்பி, தங்கச்சி, இந்த நாடகத்தை பார்த்ததான நீங்கள் பரலோகத்திற்கு சென்றவர்கள் இதில் இருக்கிறவர்களில் ஒருவர் மாத்திரமே. இவ்வளவு பேர் நாம் இருக்கிறோம். நாம் பரலோகம் செல்வோமா நரகம் செல்வோமா என்பது உங்கள் கைகளிலே இருக்கிறது. தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவருக்காக வாழுங்கள். நன்றி. நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க, நம்ம ஜெபிப்போம். சரி தம்பிகளா, எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோமா? கண்ணை மூடிக்கோங்க, ஏசப்பாட்ட கேட்போம். சரியா? அன்புள்ள இயேசுவே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலையும் இந்த 6 நாட்கள் விபிஎஸ் எங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சூப்பராக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்க பெற்றுக்கொண்ட ஆண்டவரே சுவிசேஷம் சத்தியத்தை ஆண்டவரே அவங்க மனதிலிருந்து ஆண்டவரே அது விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேற எந்த உலக காரியங்களோ எந்த ஆண்டவரே விஷயங்களோ அதை எடுத்து போடாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுடைய அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எந்த வீட்லையாவது கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்கன்னா ஆண்டவரே அந்த கஷ்டத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே பெற்றோருக்காக நன்றி சொல்லுகிறோம். சபை விசுவாச மக்கள் உழைத்த எல்லாருக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இதற்காக ஜெபித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கர்த்தருடைய ஆண்டவரே கரம் ஆண்டவரே கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் போகிற எல்லா இடத்துலையும் வளர்ந்து இவங்க பெரிய ஆண்டவரே பிள்ளைகளாக ஆண்டவரே அவங்க உருவெடுக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.